இன்னைக்கு டே 2 ஆட்டம். இந்த டே 2 ஆட்டத்துல நம்ம இந்திய அணி வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக கொடூரமான ஆட்டம். அதாவது வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்களே எங்களை ஆள விடுங்கடா சாமி அப்படின்னு அவங்க எல்லாருமே கதற மாதிரியான ஒரு பேட்டிங்கை தான் இன்னைக்கு முழுக்க நம்ம இந்திய பிளேயர்கள் எல்லாருமே வெஸ்ட் இண்டீஸ் அணியை வச்சு செஞ்சு தான் இன்னைக்கு டே 2 ஆட்டத்தை நம்ம இந்திய அணி நிறைவு செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம த்ருவ் ஜூரல் அவருடைய 100 செலிப்ரேஷன் பாகிஸ்தான் அணிக்கு ஒரு மிகப்பெரிய செருப்படி தரும் விதமாக த்ருவ் ஜூரல் அவருடைய செஞ்சுரி செலிப்ரேஷனை இன்னைக்கு மைதானத்தில் த்ருவ் ஜூரல் அவர் செலிப்ரேட் பண்ணியிருந்தாரு. ஸோ அப்படி இன்னைக்கு டே 2 காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துடலாம். வீடியோவுக்கு நீங்கள் ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அதாவது இன்னைக்கு டே 2 நம்ம இந்தியா பேட்டிங் தொடர்ந்து பண்ண வந்தாங்க. ராகுல், சுப்மன் கில் ரெண்டு பேருமே ஸ்ட்ரைக்குக்கு வந்து லஞ்ச் வரைக்கும் ரொம்ப அபாரமாக இந்திய அணியின் ரன்னை நகர்த்தி கொண்டு போனாங்க. கண்டிப்பாக இரண்டு பேருமே செஞ்சுரி அடிக்க போகிறாங்க. இந்திய அணியின் ஸ்கோர் இன்னைக்கு டே முடிகிறப்ப 500 தாண்டி போக போதுரா அப்படின்னு எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருந்த நேரத்தில் கில் நல்லா தான் விளையாண்டுட்டு இருந்தாரு. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா அரை சதம் அடித்த அடுத்த பந்தே சுப்மன் கில் அவருடைய விக்கெட்டை இழந்து வெளியேறினார். ஸோ கில் அவர் போனால் என்ன பரவாயில்ல, மறுமுனையில் ராகுல் அவர் செஞ்சுரி அடிக்க போகிறாரு. ராகுல் சமீப காலமாக பிக் இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயராக இருக்காரு. ராகுல் அவர்கிட்ட இருந்து அதிகப்படியான ரன்னை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ராகுல் அவரும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 100 அடிச்சுட்டு அடுத்த பந்தே, அதாவது 100க்கு அடுத்து ஒரு ரன் கூட எடுக்கல, 100லேயே ராகுல் அவரும் அவுட் ஆகி வெளியேறிட்டார். ஸோ இவங்க இரண்டு பேருமே கரெக்டாக 100, இந்த பக்கம் ராகுல் 100, கில் 50, இப்படி ரெண்டு பேருமே சொல்லி வச்ச மாதிரி அவங்களுடைய அந்த 50-100 அடித்த உடனே அவுட் ஆனது பார்த்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஒரு ஏமாற்றமாக தான் இருந்துச்சு. ரெண்டு பேரும் எப்படா 50-100 அடிப்பாங்க அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தா அடிச்ச கையுடைய ரெண்டு பேரும் அவுட் ஆகி பார்த்துக்கிட்டு இருந்த ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை தான் கொடுத்தாங்க. ஆனாலுமே அதுக்கப்புறமா தான் உண்மையான மேட்சை பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருந்தது. லஞ்சுக்கு போயிட்டு வந்த ஜடேஜா, அதுக்கப்புறமா த்ருவ் ஜூரல், இவங்க ரெண்டு பேரையுமே வெஸ்ட் இண்டீஸ் அவங்களால அசைக்க கூட முடியல. குறிப்பாக த்ருவ் ஜூரல் ஆரம்பத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பந்து நீங்கள் என்ன தான் போட்டாலும் நான் அடிக்க மாட்டேன்டா அப்படின்னு ரொம்பவே பிளே வச்சுக்கிட்டு, ஸ்ட்ரோக் வச்சுக்கிட்டு, பாலை வீணாக்கிக்கிட்டு, ஓவருக்கு 1 ரன் 2 ரன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப மெதுவாக த்ருவ் ஜூரல் அவருடைய ரன்னை உயர்த்திக்கிட்டே வந்தார். ஆனால் இந்த பக்கம் ஜடேஜா அவர் கொஞ்சம் ஸ்பீடாக விளையாண்டாரு, கொஞ்சம் பாலுக்கு பால் ரன்னுக்கு ரன் ஒரு மாதிரி எடுத்தாரு. ஆனால் த்ருவ் ஜூரல் மெதுவாக விளையாண்ட மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறமா கிடுகிடுன்னு ரன்னை உயர்த்தி ஃபர்ஸ்ட் த்ருவ் ஜூரல் அவர் தான் அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ணாரு. அடுத்து பின்னாடியே கொஞ்ச நேரத்திலேயே ரவீந்திர ஜடேஜா அவரும் அரை சதத்தை கம்ப்ளீட் பண்ண இவங்க இரண்டு பேரையுமே ஒண்ணுமே பண்ண முடியாம திக்குமுக்கு ஆடி போயிருந்தாங்க வெஸ்ட் இண்டீஸ் போலர்கள். முக்கியமா அகமதாபாத்ல பாத்தீங்கன்னா பயங்கரமான கொளுத்துற வெயில் வேற. வெஸ்ட் இண்டீஸ் போலர்கள் எல்லாருமே ரொம்ப சீக்கிரமாகவே டயர்டாகி போயிட்டாங்க. அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1 ஹவருக்கு ஒரு வாட்டி தான் ஒரு மாதிரி ட்ரிங்க்ஸ் பிரேக் மாதிரி கொண்டாந்து தண்ணி கொடுப்பாங்க. நம்ம பார்த்துருக்கோம் டெஸ்ட் மேட்ச் ஆட்டங்களை. ஆனால் நடுவுலையே கூட அவங்க எல்லாருக்குமே தண்ணி பாட்டில் கொடுங்க அப்படின்னு அவங்க எல்லாருமே தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிட்டு கொளுத்துற வெயிலில் பந்தும் போட முடியல. இங்கே விக்கெட் விழுந்தாவது கொஞ்சம் எனர்ஜியாக அவங்க செயல்படுவாங்க. அதுவும் முடியல. இங்கே இந்திய பேட்ஸ்மேன்கள் த்ருவ் ஜூரல், ஜடேஜா ரெண்டு பேருமே ஸ்லோவாக சீராக மேட்சை அப்படியே மெதுவாக நகர்த்தி கொண்டு போகிறாங்க. இந்திய அணிக்கு என்னமோ அவ்வப்பொழுது 4-6 ரன்ஸ் என்னமோ வந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்கு ஒரு விக்கெட் கூட விழ மாட்டேங்குது அப்படின்னு மத்தியானத்தில் இருந்து சாயந்தரம் வரைக்கும் த்ருவ் ஜூரல், ஜடேஜா ரெண்டு பேருமே சேர்ந்து வச்சு செஞ்சு விட்டுட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் போலர்களை. முக்கியமாக அவங்க எல்லாருமே ஒரு கட்டத்துக்கு மேலே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. குறிப்பாக டீ டைமுக்கு உள்ளே போன வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் 5 நிமிஷம் தாமதமாக தான் அவங்க வெளியே வந்தாங்க. அதாவது எங்களால் கொஞ்சம் கூடுதலான ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தாமதமாக தான் வந்தாங்க. 5 நிமிஷம் தாமதமாக தான் மேட்ச் கூட பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகியிருந்தது. ஆனாலுமே இடையில அவ்வப்பொழுது எங்களுக்கு பிரேக் வேணும் அப்படிங்கிற மாதிரி பந்து போடாமல் ரொம்ப சோர்ந்து போய் தான் வெஸ்ட் இண்டீஸ் போலர்கள் காணப்பட்டாங்க. இதை கரெக்டாக பயன்படுத்திக்கிட்ட நம்ம இந்திய பேட்ஸ்மேன்கள் ஜடேஜா, அதுக்கப்புறமா ஜூரல் 50 அடித்த அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு ஸ்லோவாக விளையாண்டு அதுக்கப்புறமா சர்னு அவருடைய 100ஐயும் கம்ப்ளீட் பண்ணார் த்ருவ் ஜூரல். அவருடைய 100 கம்ப்ளீட் பண்ண கையுடைய பார்த்தீங்கன்னா கையில் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் மேட்ச்சில் எப்படி பாகிஸ்தான் பிளேயர் துப்பாக்கியை நம்ம இந்திய பிளேயர்களுக்கு எதிராக அவங்க காட்டின மாதிரி இப்போ இந்த இடத்துல த்ருவ் ஜூரல் அவரும் பார்த்தீங்கன்னா துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு ராணுவ வீரர்கள் மரியாதை பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பிக்கும் விதமாக த்ருவ் ஜூரல் அவருடைய இந்த செஞ்சுரியை துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு ராணுவ வீரர்களுக்கு டெடிகேட் பண்ணுற மாதிரி த்ருவ் ஜூரல் அவருடைய இந்த செஞ்சுரி அமைஞ்சிருந்தது.
ஸோ ஒரு பாகிஸ்தான் பிளேயர் இல்லை பாகிஸ்தான் ஜாம்பவான்கள் யார் பார்த்தாலுமே கண்டிப்பாக பாகிஸ்தானுக்கு எதிராக தான் த்ருவ் ஜுரல் இப்படி செய்கிறாரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா த்ருவ் ஜுரல் அவருடைய அப்பா ஒரு இராணுவ வீரர், அவருக்கு டெடிகேட் பண்ணும் விதமாக கூட ஜுரல் அவருடைய இந்த செலிப்ரேஷன் இருந்துச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலுமே தொடர்ந்து அபாரமாக விளையாண்டுகிட்டு இருந்த த்ருவ் ஜுரல் பார்த்தீங்கன்னா திடீர்னு அன்னைக்கு டே ஆட்டம் முடிய போது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி த்ருவ் ஜுரல் 125 ரன்ல கேட்சை கொடுத்து அவர் அவுட் ஆயிட்டாரு. ஆனாலுமே மறு முனையில் நின்றுகிட்டு இருந்த ஜடேஜா த்ருவ் ஜுரல் போனா என்ன, நான் அடிக்கிறேன் பாடுறா அப்படின்னு அது வரைக்கும் நிதானமாக விளையாண்டுகிட்டு இருந்த ஜடேஜா இன்னும் 4-5 ஓவர்களில் அன்னைக்கு டேவே முடிய போகுது, அந்த நேரத்தில் விக்கெட்டை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு பெருசாக ஜடேஜா அவர் நினைக்காம சர்னு சிக்ஸர் ஃபோர் அப்படின்னு அடிச்சு அவருடைய செஞ்சுரியை கூட இன்னைக்கு ஜடேஜா இன்னைக்கு டேலியே முடிப்பாரா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு. ஆனாலுமே ஜடேஜா அவருடைய செஞ்சுரியை கூட கம்ப்ளீட் பண்ணாரு. அதே போல மறுமுனையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம தமிழக பிளேயர் வாஷிங்டன் சுந்தர் வந்தார். த்ருவ் ஜுரல் அவர் போனதுக்கு அப்புறமா வாஷிங்டன் சுந்தர் அதே போல ஜடேஜா 2 பேருமே பொறுமையாக விளையாண்டு கடைசியா இன்னைக்கு டே 2 சக்சஸ்ஃபுல் ஒரு டே 2 அப்படின்னு எல்லாருமே சொல்லக்கூடிய அளவுக்கு அபாரமா விளையாண்டு இன்னைக்கு டே 2 நம்ம இந்தியா நிறைவு செஞ்சிருக்காங்க. முக்கியமா இன்னைக்கு டே 2 துவங்குறப்ப வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்கள விட பின்தங்கிய நிலையில தான் நம்ம இந்தியா ஆரம்பிச்சாங்க. ஆனா எடுத்த ரன்கள் 400க்கு மேல நம்ம இந்தியா எடுத்திருக்காங்க. முக்கியமா இது வெஸ்ட் இண்டீஸ் அணியை விட லீடிங் எடுத்துக்கிட்டீங்கனாலே கூட கிட்டத்தட்ட 280 ரன்களுக்கும் மேலாக வருது. ஸோ அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக லீடிங்ல தற்போது நம்ம இந்தியா இருக்காங்க. ஆனா வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க என்னமோ முதல் இன்னிங்ஸுக்கு 162 ரன்னுக்கே அவங்க ஆல் அவுட் ஆன டீம். ஆனா அவங்களுக்கு எதிராக தற்போது இந்தியா எடுத்திருக்க இந்த 280க்கும் அதிகமான ஸ்கோர் டார்கெட் இப்ப நம்ம இந்தியா இந்த மேட்ச்ல டிக்ளேர் பண்ணா கூட கண்டிப்பா ஒரு இன்னிங்ஸ் வித்தியாசத்துல இந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிக்கிறதுக்கான அபாரமான மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு இந்த மேட்சை ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராங்கான வலுவான நிலைமைக்கு நம்ம இந்தியா நகர்த்தி கொண்டு போயிருக்காங்க. ஆனால் வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க இந்த மேட்ச்சில் நம்ம படுதோல்வி அடைய போகிறது உறுதிடா அப்படின்னு தெரிஞ்சுதான் இன்னைக்கு பந்து போட முடியாமல் நம்ம இந்திய அணியின் பேட்ஸ்மேன்கள் அவங்க யாரையுமே சமாளிக்க முடியாமல் நடுவில் நீண்ட நேரம் பிரேக் எடுத்துக்கிட்டு நம்ம இந்திய பிளேயர்கள் அவங்களுடைய மொமெண்டமை பிரேக் பண்ணி விக்கெட் எடுக்கலாம் அப்படின்னு கூட வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்கள் அவங்க முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. ஆனாலுமே அவங்களுடைய எந்த ஒரு திட்டமும் பலிக்கல. இதனால இன்னைக்கு டே 2 நிறைவடைறப்ப இந்திய அணியின் ஸ்கோர் 448 இருந்துச்சு. 5 விக்கெட் மட்டுமே இழந்திருந்தாங்க. விளையாண்ட ஓவர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 128 ஓவர் விளையாண்டுருக்காங்க. ஸோ இன்னைக்கு மட்டுமே கிட்டத்தட்ட 90க்கும் அதிகமான ஓவர் வீசப்பட்டிருக்கு. ஆனால் விழுந்த விக்கெட் என்னமோ பார்த்தீங்கன்னா வெறும் 3 விக்கெட் மட்டுமே விழுந்திருக்கு. 3 பேர் செஞ்சுரி அடிச்சிருக்காங்க, ஒரு அரை சதமும் வந்திருக்கு. ஸோ ஓவராலாக 3 விக்கெட் மட்டுமே வெஸ்ட் இண்டீஸ் எடுத்து கிட்டத்தட்ட இன்னைக்கு மட்டுமே கொடுத்த ரன் அவங்க எடுத்துக்கிட்டா 300க்கும் அதிகமான ரன்னை கொடுத்துருக்காங்க. இதனாலேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி அவங்க ரொம்பவே டயர்டாகி ரொம்பவே துவண்டு போய் இதுக்கு முன்னாடி எந்த மேட்ச்லையுமே எதிர் அணி இந்த அளவுக்கு துவண்டு போய் டயர்டாகி அவங்க இருக்கிறத நம்ம பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் தான் இன்னைக்கு டே 2லேயே வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்த அளவுக்கு அவங்க துவண்டு போயிட்டாங்க. இன்னும் அடுத்து டே 3 டே 4ல எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் என்ன நிலைமைக்கு ஆளாவாங்க அப்படின்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வெஸ்ட் இண்டீஸ் அணியை அடித்து போட்டு புரட்டி எடுத்து நம்ம இந்திய அணி டே 2 இன்னைக்கு நல்லபடியாக நிறைவு செஞ்சுருக்காங்க. ஸோ போகிற போக்கு இப்போவே பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் இந்தியா சாதாரண வெற்றி கிடையாது, அபார வெற்றி அடைவாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிற மாதிரி தான் இந்த மேட்ச் இந்தியாவுக்கு சாதகமாக போயிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் நாளைக்கு டே 3லேயே இந்தியா எங்கே ஜெயிச்சிடுறாங்களா அப்படின்னு.